ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு மலையில தனித்து இருந்திருக்காங்க. அந்த சமயம் பிலால் ரலியல்லாஹு அவங்க ஆடுகளை மேய்த்தவராக அவங்கள கடந்து சென்றிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலை பின்பக்கத்திலிருந்து எட்டி பார்த்து, ஓ ஆடு மேய்ப்பவரே, பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்களாம், இது என்னுடைய எஜமானனின் ஆடு, எனக்கு இதில் ஒரு ஆட்டுப்பாலே உரிமை உள்ளது, அதுதான் எனக்கு உணவு, நீங்க விரும்பினா இன்னைக்கு எனக்குரிய பாலை உங்களுக்காக தரேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்க அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கட்டி வைத்து அவர்களே பாத்திரம் நிரம்ப பால் கறந்து வயிறு நிரம்ப குடிச்சாங்களாம். மீண்டும் கறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் வயிறு நிரம்ப கொடுத்துருக்காங்க. மீண்டும் பாலை கறந்து ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டை அவிழ்த்து விட்டுருக்காங்க. அது முன்பிருந்ததை விட மடி கனத்ததாக போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிலாலே, நான் அல்லாவின் தூதராவேன், நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க அந்த நொடியே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு நீர் உன்னுடைய ஈமான வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.